இப்போ இந்த தசாபுத்தி பலன்கள் தான் நமக்கு வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. இந்தந்த தசாபுத்தியில் இன்னென்ன பலன்கள் தான் நமக்கு நடக்கும், இதுதான் நமக்கு இண்டிவிஜுவல் தலையெழுத்து, இதை மாற்ற முடியாது. பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, சனி பயிற்சி சூப்பராக இருக்குன்னாங்க, குரு வக்கர பலன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அது 10 மார்க் மட்டும்தான். மீதி 90 மார்க் இது தான் பேசும். பிறந்த போது என்ன திசை இருந்தது, இப்போ என்ன திசை நடந்துருக்கு, ஒரு திசையாக தாண்டி 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 இப்போ என்ன நடந்துருக்கு, இப்போ நடக்கிற தசாபத்தியின் மூலமாக அவனுக்கு என்ன பலாபலன்கள், எதனால் இவன் கஷ்டப்படுறான், எதனால் தொழில் நஷ்டம், எதனால் கல்வி வரலை, எதனால் கடன் தொல்லை, எதனால் மருத்துவ செலவு, எதனால் மனைவி பிரிவு, எதனால் வியாபாரத்தில் நஷ்டம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக தசாபுத்தியை பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்ன தசாபுத்தி நடக்குது, அதனால் நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும், எப்போ நல்லா இருப்போம், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்காக தான் இந்த தசாபுத்தி பலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வேனை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டி நேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது டிவோட்டி நேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக பல நிகழ்ச்சிகளை பார்த்துன்னு வரோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள், ஜோதிட சம்பந்தமாக பெயர்ச்சிகள், இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துன்னு வரோம். அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா தசாபுத்தி பலன்கள். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு வக்கரம், இதெல்லாம் போடுறாங்க எல்லா டிவிலையும், நாங்களும் போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள். ஒன்றும் வேண்டாம், உதாரணத்துக்கு நான் மேஷராசினா, மேஷராசியில் நான் மட்டும் பிறக்கலை, இந்த மாதிரி பல கோடி பேர் உலகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பொதுவான பலன்களை சொல்லக்கூடியதான் இந்த பயிற்சி பலன்கள், கோச்சார பலன்கள். ஆனால் இந்த தசாபுத்தி பலன்கள் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக அவனுக்கு மட்டும்தான் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு தசாபுத்தி நடந்துட்டுருக்கும். எனக்கு சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி நடக்கும், உங்களுக்கு சூரிய திசையில் சந்திர புத்தி நடக்கும், அவங்களுக்கு ராகு திசையில் சூரிய புத்தி நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கும். அதுதான் பேசும். இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது 10ஓட 10 தான். இப்போ எப்படி தேரி எக்ஸாமில் கிளாஸ் மூலமாக ஸ்கூல் மூலமாக ஒரு 10 மார்க் போடுறாங்க, மீதி பூரா அவன் பப்ளிக்கில் தான் வாங்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த 10 மார்க்குக்கு உண்டானதான் இந்த கோச்சார பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இந்த வக்கர பயிற்சி, இதெல்லாம் அதில் 10 மார்க் மட்டும்தான். மீதி இருக்கிற 90 மார்க் அப்படிங்கிறது நம்ம சொந்த ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள். அந்த தசாபுத்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு 3 நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு திசையில் பிறப்பாங்க. அந்த திசையில் 9 புத்தியும் அவன் தாண்டறான். ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு வருடங்கள், இவ்வளோ வருஷம் ஓடும் நமக்கு. சூரிய திசை அப்படின்னா 6 வருஷம், சந்திர திசைனா 10 வருஷம், செவ்வாய் திசைனா 7 வருஷம். ஒவ்வொரு திசைக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்குள்ளே இந்த 9 புத்தியும் நடக்கும். இந்த 9 புத்தியிலையும் நமக்கு என்னென்ன நன்மை, அதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கிறது. அந்த 9 புத்தியும் நமக்கு என்னென்ன பண்ணுதோ, என்னென்ன நடக்குதோ, அதுதான் நாம் இண்டிவிஜுவலாக அனுபவிக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய பலாபலன்களை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். 9 திசைகளில் இந்த 9 புத்திகளும் நமக்கு நன்மையை செய்யுதா, எந்த நேரத்தில் என்ன புத்தியில் நன்மையை செய்யுது, எந்த நேரத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த நேரத்தில் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், அதற்கு என்ன பரிகாரம், அப்படியெல்லாம் பார்க்கறது தான் இந்த தசாபுத்தி பலன்கள். அந்த தசாபுத்தி பலன்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக கிடையாது. நிறைய நான் டிவியில் பேசுகிறேன், பார்த்துருப்பீங்க, எனக்கு நிறைய ஃபோன் பண்ணியிருப்பீங்க. பார்த்துட்டு சில பேர் சொந்த ஜாதகம் இருக்குது அனுப்புகிறீங்க, சில பேர் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது அனுப்புகிறீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, சாமி எனக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த காலத்தில் எதுவும் எழுதி வைக்கல, என் பேர் ராசிக்கு பார்த்து சொல்லுங்கள். பேர் ராசிக்கெல்லாம் ஒரு ஜாதகமே கிடையாது, பார்க்க முடியாது. நிறைய பேர் இப்படி பார்த்தா தயவுசெய்து பார்க்க வேண்டாம். முறையாக இருக்கணும். ஒன்று பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதி, பேர், இது 4 இருந்தால் தான் ஜாதகம் கணிக்க முடியும். இப்போ இந்த தசாபுத்தி பலன்கள் தான் நமக்கு வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே. மெயினாக இது யாருக்குமே தெரியாது. எதுக்காக இந்த சப்ஜெக்ட் பேசுகிறேன்னா, இந்தந்த தசாபுத்தியில் இன்னென்ன பலன்கள் தான் நமக்கு நடக்கும், இதுதான் நமக்கு இண்டிவிஜுவல் தலையெழுத்து, இதை மாற்ற முடியாது. பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, சனி பயிற்சி சூப்பராக இருக்குன்னாங்க, குரு வக்கர பலன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இதெல்லாம் சொல்லலாம்.
ஆனால் அது 10 மார்க் மட்டும்தான். மீதி 90 மார்க் இது தான் பேசும், தசாபுத்தி பலன்கள். அதனால் இதைத்தான் நம்ம மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணி போகணுமே தவிர அதில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம சந்தோஷப்பட்டு உட்காந்துட முடியாது. இப்போ தசாபுத்தி பலன்கள் என்ன நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஒருவருடைய சொந்த ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் அவனுக்கு பிறந்தபோது என்ன திசை இருந்தது, இப்போ என்ன திசை நடந்துருக்கு, ஒரு திசையாக தாண்டி 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 இப்போ என்ன நடந்துருக்கு, இப்போ நடக்கிற தசாபத்தியின் மூலமாக அவனுக்கு என்ன பலாபலன்கள், எதனால் இவன் கஷ்டப்படுறான், எதனால் தொழில் நஷ்டம், எதனால் கல்வி வரலை, எதனால் கடன் தொல்லை, எதனால் மருத்துவ செலவு, எதனால் மனைவி பிரிவு, எதனால் வியாபாரத்தில் நஷ்டம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக தசாபுத்தியை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த தசாபுத்தி பலன்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா தான் கஷ்டங்கள் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும். கஷ்டத்தை கண்டுபிடிச்சா தான் அதற்கு பரிகாரங்கள் நம்ம பண்ண முடியும். என்ன தசாபுத்தி நடக்குது, அதனால் நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும், எப்போ நல்லா இருப்போம், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்காக தான் இந்த தசாபுத்தி பலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால் அனைவரும் இந்த 9 திசையுடைய பலாபலன்களையும் 9 திசையிலும் இந்த 9 புத்திகளும் பண்ணக்கூடிய நல்லதும் கெட்டதும் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வரிசையாக இப்போது நம்ம இந்த பதிவின் மூலமாக காண இருக்கிறோம். அதனால் நம்ம நேயர்கள் இந்த 9 திசைகளிலும் அந்தந்த புத்திகளும் என்னென்ன பலாபலன்கள் தருகிறது அப்படிங்கிறத இந்த பதிவை முழுமையாக காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுக்கிர தசை மிகச்சிறப்பு. 20 வருஷம் இருக்கிறதுலே அதிகப்படியாக அதிக தசை தான். இதுக்கு அடுத்து சனி 19, அப்புறம் புதன் 17, குரு 16. இது வந்து அதிகமான வருடங்கள் பலாபலன்களை கொடுக்கக்கூடியது. ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 20 வருஷம் சுக்கிர தசை. ஒருத்தர் ஒரு காரியத்தை வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், சம்பாதிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், சகல போகபோக்கியமும் சந்தோஷம் இன்பம் இது அத்தனையும் அனுபவிக்கணும். சுக்கிர தசையை அவன் வாழ்க்கையில் ஒரு தடவை கிராஸ் பண்ணாதான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். பட் அந்த சுக்கிரன் அவனுக்கு சாதகமாக இருக்கணும் அவன் ஜாதகத்தில், அவன் கட்டத்தில். அப்போ அது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப பிச்சைக்காரனாக இருப்பான், பெரிய கோடீஸ்வரனாக ஆகலாம். நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், உதாரணத்துக்கு சொல்ல முடியாது, என் கண்ணாலே பார்த்துருக்கு. அப்போது அந்த சுக்கிர திசைங்கிறது அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அந்த வயசில் இது வரணும். பிறந்த குழந்தைக்கு சுக்கிர திசை 10 வருஷம் பாக்கி இருந்தால் 10 வயசு வரைக்கும் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்தந்த காலகட்டத்தில் அது வரும்பொழுது அதை தாராளமாக அனுபவிக்கலாம். அதில் விசேஷம்னு பார்த்தோம்னா பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எப்போவுமே சுக்கிர தசை தான். அவங்களுக்கு எப்போவுமே சுகம், யோகம், போகம், போக்கியம், சந்தோஷம், ஞானம், செல்வச் செழிப்பு, மனமகிழ்ச்சி, பொருளாதார உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். சுக்கிரன் தான் இதுக்கெல்லாம் அது கிளத்திரகாரகன். கணவன் மனைவி சந்தோஷமாக வச்சுக்கிறது, தாம்பத்தியம், செல்வாக்கு இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. இல்லைன்னா இது சுக்கிரன் நல்லா இல்லைன்னா ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் எடுபடாது, வேஸ்ட். அப்போது சுக்கிர திசையை 20 வருஷம் அதை சுக்கிர புத்தி ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 3 வருடம் 4 மாதம் 0 நாள் சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி என்னென்ன நன்மைகளை தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆபரணங்களை வாரி வழங்கினார், ஆபரணம் கிடைக்கும். முத்து, குடை, குதிரை, யானை உண்டாகும். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ராஜாட்ட தான் இருக்கும். குதிரை, யானை, முத்து, குடை. அப்போ ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை யாருக்கு? சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி நடக்கிறவனுக்கு. ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். இந்த மாதிரி யானை, குதிரை பரிவாரம், சகல ஜன பரிவாரங்களோடு வரேன்னு சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி பெண், குடை, முத்து மாலைகள், என்னென்ன முத்துன்னா நவரத்தனங்களும் எடுத்துக்கணும். செல்வங்கள், செல்வாக்கு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும். இருந்து இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அந்த நீங்கி இன்பம், மன மகிழ்ச்சி, சந்தோஷம், போகங்கள் ஏற்படும். பொருளாதார உயர்வு, கடன் தொல்லை நீங்கும், வைப்பு நிதி உயரும். குறிப்பாக வங்கி, நிதி நிறுவனம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆபரண தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கு நன்மை. மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. நம்ம வம்சமே வளரும். வம்சத்தில் இருப்பவர்களும் கூட இருப்பவர்களும் முன்னேற்றத்தை அடையலாம். மிக மிக நன்மை தரக்கூடிய விதமாக இருக்குது சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி. யோகம் எல்லாமே நன்மை. சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி 3 வருஷத்துக்கு சிறப்பு, டாப்பில் இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிர திசையில் சூரிய புத்தி 1 வருடம் கரெக்டாக சுக்கிர திசையில் சூரிய புத்தி. துன்பம் அதில் 3 வருஷம் நல்லது பண்ணிட்டார்ல, இப்போ இதில் அடுத்த புத்தியில் துன்பம், கஷ்டங்களை கொடுக்குறார். தனக்குறைவு, பொருளாதார வரவு கம்மியாகும். அப்படியே தனக்குறைவு. அரசருடன் பகை, ராஜாங்க பகை. அரசருடன் டைரெக்டாக போய் ராஜாட்ட பகை ஆகாது. நம்ம ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸில் பகைச்சிப்போம். அதனால் ஆக வேண்டிய காரியங்கள் தள்ளி போகும். நம்ம அரசாங்கம் வேலை செஞ்சுட்டோம்னா நம்ம கூட வேலை செய்கிறவங்களோட பகை, இதெல்லாம் தான் அது. இது வந்து அரசருடன் பகைன்னா அந்த காலத்தில் முனிவர்கள் எழுதுனது. அப்போ ராஜா ஆட்சி, இப்போ அப்படி கிடையாது. அரசாங்கத்தில் பகை எப்படி எடுத்துக்கணும். மனைவி மக்கள் விட்டு விலகுதல், அவ்வளோ பிரச்சனை, வேண்டாவா நம்ம போயிடலான்னு மனைவி குழந்தைகளை கூட்டின்னு போயிடுறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. மனைவி மக்கள் விட்டு விலகுதல். வழக்கு உண்டாகும். வழக்கு, தேவையில்லாத வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது ஏற்படும். தெய்வ விரோதம்,
தெய்வத்தையே புகழ்ச்சிக்கணுமா? அந்த மாதிரி தெய்வமே நமக்கு அனுகிரகம் பண்ணாது, தெய்வ குற்றம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவோமா? அந்த மாதிரி தெய்வம் அனுகிரகம் பண்ணாத ஒரு சூழ்நிலை. என்னதான் தசா புத்தி எது நடந்தாலும் நமது தெய்வங்கள், குலதெய்வங்களாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வங்களாக இருக்கட்டும், தெய்வம் அனுகிரகம் பண்ணும், அதில் தான் ஓட்டுவோம். பட் இந்த காலகட்டத்தில் தெய்வமே ஒதுங்கிக்குது. இதில் சுக்கிர திசையில், சூரிய புத்தியில். தகப்பனார் உடல்நலக்கேடு, மருத்துவ செலவு, சுற்றத்தார் பகை, இவை எல்லாம் ஏற்படும். இப்போ சுக்கிர திசையில் சூரிய புத்தி அப்படிங்கிறது நன்மையை தரல, நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா சுக்கிர திசையில் சந்திர புத்தி, 1 வருடம் 8 மாதம் 1 நாள். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நினைத்த காரியம் கைகூடும் மிகச்சிறப்பு, எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை பெறலாம், பல நாட்களாக திட்டம் தீட்டி வைத்திருந்த காரியங்களில் வெற்றி பெறலாம், சாதிக்கலாம், முன்னேறலாம், சாதித்து காட்டலாம், அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குது. நினைத்த காரியம் கைகூடும், இன்பம் அதிகம் உண்டாகும், துன்பம் விலகும், மதிக்கத்தக்க வாழ்வு, பலர் மதிக்கத்தக்க வாழ்வு ஏற்படுவான். நம்மளை யாரும் மதிக்காமல் நம்ம குலத்திலே இருப்பாங்க, நம்ம என்ன பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதுனால நமக்கு மரியாதை இல்லாமல் ஒதுக்கப்பட்டிருக்கும். பட் நம்மளும் சரிசமமான ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம், அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ் எல்லாராலும் நாம் மதிக்கப்படுவோம் அப்படிங்கிறது ஏற்படும். திருமண பிராப்தி அப்படிங்கிறது உண்டாகுது. வம்ச விருத்தி, குழந்தை பாக்கியம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், யோகங்கள் உண்டாகும், புத்திரனால் சந்தோஷம், பூர்வீக சொத்துக்களால் லாபம், அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை. இந்த புத்தியில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளாக இருந்தால் கூடுதல் செல்வம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தி, 1 வருடம் 2 மாதம் இதனுடைய காலகட்டங்கள். பூமி வாங்கலாம், புதிய பூமியாகவே, பெரிய பூமியாக, விவசாய பூமியாக வாங்கலாம். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தி. விவசாயிகள் ரொம்ப மட்டமாக கீழாக இருந்த விவசாயிகள் பெரிய நிலங்கள் வாங்கலாமா, அதிகப்படியான விளைச்சல், பல ஏக்கர் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, பூமி தொழில் சிறந்து விளங்கும், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், மின்சாரம், மெடிக்கல், காவல்துறை, இராணுவம், கப்பல், விமானம், போக்குவரத்து துறையில் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தியில் அதிக லாபங்கள், அதிக வருவாய், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை, இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதல். பெண்களால் நன்மைகள் அதிகமாக உண்டாகும், ஆண்களால் பெண்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டாகிறது. இருந்து வந்த நோய் நிவர்த்தியாகும், இஷ்ட தெய்வத்தை பூஜை செய்தல், வீட்டில் யாகம், பூஜை, பரிகாரங்கள் பண்ணிக்கிறது, ஹோமங்கள் பண்ணுகிறது, இதெல்லாம் இருந்து வந்த கண் நோய், தோல் நோய் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும். பலவிதமான நன்மைகள் சுக்கிர தசை செவ்வாய் புத்தியில் உண்டாகுது. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி மருத்துவத்துறை, மின்சாரம், ரயில்வே, கப்பல், விமானம், இந்த மாதிரி உணவுத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை, உணவு வழங்கல் துறை, ரேஷன், இதில் இருக்கிறவங்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கலாம் இந்த துறை, இந்த திசா புத்தியில். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிர தசையில் ராகு புத்தி, 3 வருஷம் கரெக்டாக. முனிவர் போல் தவம் செய்தல், வீட்டை விட்டு வெளியேறியிருந்தோம், யோகம், தியானம், ஜபம். சன்னியாசி எப்படி இருப்பான், எதாவது எதிர்பார்ப்பானா? அந்த காலத்து யோகிகள், முனிவர்கள், ஞானிகளை சொல்கிறேன், எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சாப்பாடு தண்ணி கூட எதிர்பார்க்க, இருக்கிற இடமே தெரியும், எங்கேயாவது படத்தில் கொண்டு ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி முனிவரை போல் தவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுப்பாராம் சுக்கிர தசையில் ராகு புத்தி. புத்திரனால் அதிக கலகம், நம்மளுடைய பையனால், பொண்ணுனால், வாரிசுகள்னால் கலகம், சண்டை, சச்சரவு, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்துடுவான். அதை தீர்க்கிறதுக்குள்ளே பெரிய தலைவலியாக போயிடும். புத்திரனால் அதிக கலகம் உண்டாகுதல், சாப்பிடுவதாலே விஷம் உண்டாகுதல், சாப்பிட்ற சாப்பாடே விஷமாக மாறும், ஃபுட் பாய்சன், உணவு கோளாறு, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வயிறு மந்தம், அஜீரணம், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். விஷம் தலைக்கேறி அங்குமிங்கும் அலைதல், அப்போது நான் சொன்ன மாதிரி விஷம், ஏதாவது பூச்சி, பாம்பு, பள்ளி கடித்தல், அந்த மாதிரிலாம் ஏற்படும். அது நம்மளை பாதிக்கும், நரம்பு கோளாறுகளை கொடுக்கும். கண் சம்பந்தமான நோய், நரம்பு கோளாறுகள், கை நடுக்கம், பதட்டம், இதெல்லாம் வரும். இதில் சுக்கிர தசையில் ராகு புத்தியில். ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய புத்தி. அதனால் இதை பார்த்துக்கணும், சொந்த ஜாதகத்தை பார்த்து இது எப்போ வருது நமக்குங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய புத்தி. அடுத்தது சுக்கிர தசையில் குரு புத்தி, 2 வருஷம் 8 மாதம் கரெக்டாக. தானியம் லாபம், தானியங்கள் உண்டாகும், விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், வியாபாரிகளுக்கு பெரும் செல்வம், மளிகை, பூ, காய்கறி, பழங்கள், பால், இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். அர்த்த லாபம், பொருளாதார உயர்வு, இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகுதல், சேமிப்பு அதிகரிக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட், வைப்பு நிதி, பெண் சேர்க்கை, உயர்ந்த, நம்மளை விட உயர்ந்தவர்களால் நன்மை, அதிசயமான நன்மைகள், நம்மளோட உயர்ந்தவர்கள் படிப்பிலேயோ, பொருளாதாரத்திலேயோ, கல்வியிலேயோ, இதில் வேணாலும் வச்சுக்கலாம், நம்மளோட உயர்ந்தவர்களால் நமக்கு நன்மை பயக்கும் காலம். பலவிதமான நன்மை உண்டாகும்.
வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணத்தால் நன்மை. மண்பானை, மண் சம்பந்தமான தொழில், பூமி சம்பந்தமான தொழில், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் பொருட்கள், இது சம்பந்தமான தொழில், அழகு சாதனங்கள், பியூட்டி பார்லர், முடி திருத்தங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், இதில் பணியாற்றக்கூடியவர்கள், இதை தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிர தசையில் குரு புத்தி நன்மையை செய்யும். அடுத்ததாக பார்த்தோம்னா சுக்கிர தசையில் சனி புத்தி 3 வருஷம் 2 மாதம் மிகச்சிறப்பு. நோய், மூல நோயினால் கைகால் முடங்கி திரும்பும் சூழ்நிலை, ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வருமா, எல்லாமே வரும். என்னென்ன நம்ம உச்சி முதல் பாதம் வரைக்கும் என்னென்ன நடக்குமோ அத்தனையும் தசாபதியை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபைல்ஸ் ப்ராப்ளங்கள் வரும். சரீரத்தில் ரோகம், சரீரத்தில் வியாதிகள் அதிகரிக்கும். என்ன வியாதினே தெரியாது, அன்றாடம் வியாதிகள் அதிகரிக்கும். ஆலகால விஷம் அப்படின்வா. ஆலகால விஷம்ங்கிறது சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிறது தான் ஆலகால விஷம். அது பயங்கரமான கொடுமையான விஷமா. அந்த மாதிரி நமக்கு சாப்பாடே தோணுமா. அன்னத்வேஷம், துவேஷம்னா வெறுப்பு, அன்னம்னா சாப்பாடு. அன்னத்தை பார்த்தாலே வெறுப்பு, விஷமாக நம்ம கண்ணுக்கு தெரியுமா. அப்போ எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும், உடல்நலம் பாதிப்பு. அன்னத்வேஷம் உண்டாகும். பலவிதமான நோய்கள், கஷ்டங்கள், உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. சுக்கிரதசையில் சனி புத்தி நன்மையை தரலை. அதே சமயம் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு சுக்கிரதசை சனி புத்தி நல்லது பண்ணும். வாகன சம்பந்தமான தொழில், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், ரப்பர் ஒர்க், லேத் ஒர்க், பில்டிங் மெட்டீரியல், வியாபாரிகள், இவங்களுக்கு பெரும் செல்வம். தொழிலை இதாக செய்பவர்களுக்கு நன்மை. பட் உடல்நலக் கோளாறுங்கிறது நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்தது சுக்கிரதசையில் புதன் புத்தி அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 வருஷம் 10 மாதம் மிகச்சிறப்பு. மனைவி சேருதல், பிரிந்த மனைவி ஒன்று கூடுதல். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி சண்டை சச்சரவு, குடும்ப பிரிவு, அம்மா வீட்டில் இருப்பாங்க, இவர் ஒரு பக்கம் இருப்பார், அல்லது வேலை நிமித்தமாக பிரிந்திருத்தல், இப்படியெல்லாம் பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேருதல். திருமண பிராப்தி, வம்சபிருந்தி, கல்யாண யோகம், காதல் திருமணம், இதெல்லாம் நடக்கும். திருமண பிராப்திங்கிறது உண்டாகும். காதலித்தவே திருமணம் பண்ணிக்கிறது. குழந்தை பாக்கியம், பொன் பொருள், ஆடை ஆபரணம், இதெல்லாம் கொடுப்பார். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். சுப விரயங்கள், வீட்டில் யாருக்காவது திருமணம் செய்து வைத்தல், காது குத்து, கல்யாணம், இதெல்லாம் சொல்கிறாங்களே, சீரு, 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், சதாபிஷேகம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நம்ம மூலமாக நடத்துறது, அதற்குண்டான யோகங்கள் நமக்கு கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள், அதன் மூலமாக வெற்றி. பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், நீர்நிலைகள், மீன்வளத்துறை, படகு செய்பவர்கள், போட், கப்பல், விமானம், ரயில்வே, இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா இறுதியாக சுக்கிரதிசையில் கேது புத்தி 1 வருஷம் 2 மாதம், இது நன்மையை தராது. கொடிய மிருகங்களால் பயம். கொடிய மிருகம்னா தெரியுமில்ல, சிங்கம், புலி, இந்த மாதிரி காட்டில் வசிக்கிறது தான் கொடிய மிருகம், வேல்ட் அனிமல்ஸ். அதால் பயம். துரத்தி கடித்தல், துன்பம், ஜாக்கிரதையாக இருக்கணும், விளையாடக்கூடாது. ஜூல போய் கை விடவா பட்டன் கடிச்சு இழுத்தணும். எதிர்பாராது நடக்கிறதா விபத்து, எதிர்பார்த்து நடக்காது எதுவுமே. அந்த மாதிரி அமைப்பை கொடுக்குமா. கொடிய மிருகத்தால் துன்பம். மனையாளுக்கு நோய், மனைவிக்கு நோய், ரொம்ப கஷ்டப்படுவாளாம். அதே மாதிரி இந்த தசாபுத்தி பெண்ணுக்கு இருந்தால் கணவனுக்கு நோய், ரொம்ப கஷ்டப்படுறது. நோய் விகுதி உண்டாகுதல், ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் கணவனோ மனைவியோ. நிச்சயமாக விஷம் தீண்டி மீளுதல் உண்டாகும். நிச்சயமாக பாம்போ, பள்ளியோ, பூரானோ, தேலோ கடிச்சு அதிலிருந்து மீண்டு வரது, விஷம் தீண்டி மீளுதல்ங்கிறது உண்டாகும். சுக்கிரதசையில் கேது புத்தி இல்லை, கண்டிப்பாக விஷபயம் உண்டாகும். அதே சமயம் அறநிலையத்துறை, ஆன்மீகத்துறை, இசைத்துறை, சினிமா, பத்திரிகை, பிரஸ் மீடியா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், விளையாட்டு, நீதிமன்றம், சட்டம், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிரதசை கேது புத்தி சிறப்பான நன்மையை மட்டும்தான் செய்யும். அப்போது சுக்கிரதசையில் கேது புத்தி அப்படிங்கிறது பலவிதமான நன்மையை செய்யுது. நாம் இதுவரை தசாபுத்தி பலன்கள், இது பெரிய விஷயம். அதாவது 9 திசை, அதில் 9 புத்திகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை, ஒரு புத்திங்கிறது நடந்துட்டு இருக்கும். அதுதான் அன்றாட வாழ்க்கையை கொண்டு போகும். அதுதான் நம்ம என்ன பண்ணாலும் சாதிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். தசாபுத்தி தான் இண்டிவிஜுவலாக நமக்கு மட்டும், எனக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும், அவருக்கு ஒன்று நடக்கும், உங்களுக்கு ஒன்று நடக்கும், இண்டிவிஜுவல். அதுதான் நம்மளை வழி நடத்தும், தலை முதல் கால் வழி. அன்றாட என்னென்ன நடக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது அதுதான். மற்றபடி இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் கோச்சார பலன்கள், பொதுவான பலன்கள். 10ஓட 11, அது 10 மார்க் மட்டும்தான் அது எடுத்துக்க முடியும். மீதி 90% இந்த தசாபுத்தி தான் நம்மளை ஆட்டி படைக்கும். நடக்கிறது நன்மை. உங்களுக்கு என்ன நடக்கும், இப்படி தான் இருக்கும், இதுதான் அப்படிங்கிறத அடித்து தெளிவாக சொல்லக்கூடியது இந்த தசாபுத்தியை வைத்து தான். அது எப்படி சொல்கிறது,
அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை நம்ம 9 திசைகளும் அதில் வர 9 புத்திகளும் பார்த்தோம். இருந்தாலும் இதனுடைய பலாபலன்களை சொல்லியிருக்கேன். நமக்கு என்ன திசாபுத்தி இப்போ நடக்குதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ நம்ம சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது அவசியம் ஒரு முறை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால் உங்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத, ஏன்னா நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக ஒரு 54 தலைமுறையாக ஜாதகம் பார்த்துன்னு வரோம். என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த ஜாதகத்தில் பெரிய பெரிய வித்வான்கள். இதில் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிற ஒருவர் எழுதின நூல்கள் அரிச்சுவடைகளை வச்சு அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் ஜாதகம் சொல்லிட்டு வரோம். அப்போது நாங்கள் எங்கிட்ட வந்து ஜோதிட குருகுலம் பாடசாலை அப்படிங்கிறத வச்சு நடத்தின்னு நான் காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் குருகுலத்தில் பிரின்சிபலாக இருந்திருக்கேன். பல மாணவர்கள் இந்த ஜோதிடம் மட்டும் இல்லாமல் வேதம், சிவ ஆகமங்கள், பல கலைகள் இதெல்லாமே எங்கிட்ட படிச்சுன்னு வந்துட்டு இருக்காங்க. அதனால் எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல பல விஷயங்கள் இருக்குது. ஜாதகம் அப்படின்னா என்ன? ஜா அப்படிங்கிற வார்த்தைக்கு பிறப்பை குறிக்கும். அகம்னா பிறப்பு குறிப்பு. ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலகம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். பூர்வ புண்ணியத்தை வச்சு தான் இந்த பதவி, நமக்கு இந்த ஜாதகங்கிறது, இந்த ஜென்மாங்கிறது தான் பதவி அமையுது. அதில் என்னென்ன கட்டங்கள் எங்கே இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை நம்ம பார்த்து தெரிஞ்சின்றால்தான் அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை கொண்டு போக முடியும். அதனால் அவசியம் ஒரு முறை தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளணும். அதற்கு ஏதுவாகத்தான் என்னுடைய அலைபேசி எண்ணான 9865 98370 அப்படிங்கிற நம்பரை 98650 98370 அப்படிங்கிற நம்பரை தெரிவிக்கிறேன். என்னுடைய பெயர் சரவணமாணிக்க சிவாச்சாரியா, முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அடையனுடைய நமஸ்காரங்கள், ஆசீர்வாதங்கள். எனவே தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பயன்பெற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.